ஆண்டின் பொதுக்காலம் 34வது வாரம் வியாழக்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 21 அருள்வாக்குகள் 20 28 வரை. லூக்கா 21வது பிரிவிலே 5 முதல் 28 வரை உலக முடிவு பற்றி பேசுகிறார். 3 பாகங்களாக அவர் தருகிறார். 2 பாகங்களை நாம் நேற்றும் அதற்கு முன்தினமும் தியானித்தோம். இன்று தரப்பட்டுள்ள பகுதி உலக முடிவை பற்றிய 3வது பாகம் 20 28 வரை உள்ள இறை வசனங்கள். இங்கே இயேசு 2 நிகழ்வை பற்றி இறைவாக்குரைத்தலை ஒரு சேர எடுத்துரைக்கிறார் லூக்கா. ஒன்று, எருசலேம் அழிவு, கிபி 70வது ஆண்டில் நடைபெற்றது. இந்த நிகழ்வு வரலாற்றில் நிகழ்ந்தேறிய ஒன்று. 2, கிறிஸ்துவின் 2ஆம் வருகை, உலக முடிவில் வரலாற்றில் நிகழப்போகின்ற கடைசி நிகழ்வு. கிபி 66ஆம் ஆண்டில் ரோமை ஆளுநர் எருசலேம் ஆலயத்தில் உள்ள பணத்தையெல்லாம் பறிமுதல் செய்ய யூதர்களை ரோமை அரசுக்கு எதிராக கலவரத்தில் ஈடுபட தூண்டிவிட்டார். ரோமை அரசாங்கம் அந்த கலவரத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்தது, பலனளிக்கவில்லை. ஆனால் யூதர்கள் ஒன்று திரண்டு 6000 ரோமை படைவீரர்களை கொன்று குவித்து வெற்றி கண்டனர். அதற்கு பழிவாங்கும் விதமாக கிபி 70ஆம் ஆண்டில் டைட்டஸ் அரசன் 60000 படைவீரர்களை கொண்டு எருசலேமை சூறையாடினான். எருசலேம் ஆலயத்தை தீக்கிரையாக்கினான். ஒவ்வொரு நாளும் சுமார் 500 யூதர்களை சிலுவையில் ஏற்றி கொன்று குவித்தான். இதை கொண்டாடுவதற்கு ரோமை அரசனான டைட்டஸுக்கு மிகப்பெரிய வளைவு ரோமையிலே வைத்தனர். இன்றும் டைட்டஸ் வளைவை ரோமைக்கு சென்றால் நம்மால் பார்க்க முடியும். இதனை இயேசு இறைவாக்கு உரைத்தார். எருசலேம் படைகள் சூழ்ந்திருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு நெருங்கி வந்துவிட்டது என அறிந்து கொள்ளுங்கள். அப்போது யூதேயாவில் உள்ளவர்கள் மலைகளுக்கு தப்பி ஓடட்டும், நகரத்தின் நடுவில் உள்ளவர்கள் வெளியேறட்டும், நாட்டுப்புறங்களில் இருப்பவர்கள் நகரத்துக்குள்ளே வரவேண்டாம், ஏனெனில் அவை பழிவாங்கும் நாள்கள். அப்போது எழுதியுள்ள யாவும் நிறைவேறும் என்று இறைவாக்கு உரைத்தது நடைபெறுகிறது. எனவே கடவுளுடைய தீர்ப்பு எருசலேமுக்கு வந்துவிட்டதை, நடந்ததை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நிகழ்வோடு இயேசு 2ஆம் வருகை பற்றி சேர்த்து பேசுவதற்கு ஒரு அர்த்தமும் காரணமும் உண்டு. இயேசு 2ஆம் வருகையில் என்ன நடக்கப் போகிறது என்று செய்தி விவரங்களை நமக்கு கொடுக்க எண்ணவில்லை. மாறாக 2ஆம் வருகை சின்னமாக நடைபெறப் போகின்ற ஒரு நிகழ்வு. அந்த 2ஆம் வருகைக்கு எப்படிப்பட்ட தயாரிப்போடு வாழ வேண்டும் என்பதற்காகவே இந்த 2ஆம் வருகையை பற்றி இயேசு பேசுகிறார். 2ஆம் வருகைக்கு முன்னால் நடைபெற போகின்றவர்களை பற்றி கலக்கமுறவும் குழப்பமுறவும் வேண்டாம். நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்ட நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இயேசு இறைவாக்கு உரைத்த வரலாற்றில் நடக்கப் போகின்ற எருசலேம் அழிவு வரலாற்றில்